சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்த நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 23. தொண்டைமான் ஸ்ரீனிவாசனிடம், மருமகனே, நாராயணபுரம் எனக்கே சொந்தம் என நான் வாதிடுகிறேன். என் அண்ணன் மகனோ அவனுக்கே வேண்டும் என்கிறான். தந்தைக்கு பிறகு மகனா, அண்ணனுக்கு பிறகு தம்பியா? நீதான் முடிவு சொல்ல வேண்டும் என்றான். ஸ்ரீனிவாசன் அவனிடம், இரண்டுமே சரிதான். எனவே இதற்கு தீர்வு வீரம்தான். யார் ஒருவன் தைரியசாலியோ அவன் எந்த நாட்டையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர தகுதி பெற்றவன் ஆகிறான் என்பது உலகத்தின் பொது நியதி. சிறிய மாமனாரே, நீங்கள் இருவரும் போரிடுங்கள். வெற்றி பெறுபவர் ராஜ்யமாகட்டும் என்றார். இந்த யோசனையை வசுதானனும் ஏற்றான். சிறிய தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கும் போரில் ஸ்ரீனிவாசன் யார் பக்கம் என்ற கேள்வி எழுந்தது. தொண்டைமானே இந்த பிரச்சனையை கிளப்பினான். போர் நடக்கும்போது பலரது ஆதரவை கேட்பது வாடிக்கையானது. ஸ்ரீனிவாசா, நான் உமது பரம பக்தன். ஆதரவை எனக்கு தர வேண்டும் என்றான். வசுதானனும் தன் மைத்துனரிடம் ஆதரவு வேண்டுமென விண்ணப்பித்தான். இருவருமே எனக்கு வேண்டியவர்கள், எனவே இருவருக்குமே என் ஆதரவை தருகிறேன் என்று குழப்பினார் ஸ்ரீனிவாசன். மாயக்கண்ணன் அல்லவா அவன். ஸ்ரீனிவாசா, அதெப்படி இயலும்? யாராவது ஒருவருக்குத்தானே ஆதரவை தர முடியும். நீர் இரண்டு பக்கமும் எப்படி நின்று போராடுவீர் என்று தொண்டைமான் கேட்கவும், நானும் என் சக்கராயுதமும் ஒன்றே என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என கேட்டார் ஸ்ரீனிவாசன். ஆம் என்ற தொண்டைமானிடம், அப்படியானால் என்னை யாராவது ஒருவர் தன் பக்கம் சேர்த்து கொள்ளுங்கள். வெற்றியை தவிர வேறெதையும் அறியாது என் சக்கராயுதத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ஸ்ரீனிவாசன். அதையும் நீரே முடிவு செய்துவிடும் என்று இருவரும் வேண்ட, நான் வசுதானன் பக்கம் இருக்கிறேன். சக்கராயுதம் தொண்டைமானுக்கு தரப்படும் என்றார் ஸ்ரீனிவாசன். இருவரும் அதை ஏற்றனர். ஸ்ரீனிவாசனின் பரம பக்தனான தொண்டைமானுக்கு ஸ்ரீனிவாசனின் சக்கராயுதத்தை சுமப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, சக்கரம் இருக்கும் இடத்தில் வெற்றி உறுதி என்றும் அவன் நம்பினான். மாணவர்கள் கல்வியில் முதலிடம் வெற்றி பெற வேண்டுமானால் சக்கரத்தாழ்வாரை வழிபட வேண்டும். அவரை தினமும் 6 முறை சுற்றி வந்து சுதர்சனாய வித்மகே ஜுவாலா சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத் என்ற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுபவர்கள் கல்வி வளம், வியாபாரத்தில் லாபம், தொழில் அபிவிருத்தி, பணியில் உயர்வு, கைவிட்டு போன சொத்து கிடைத்தல், தைரியம், நம்பிக்கை ஆகியவற்றை பெறுவார்கள். ஸ்ரீனிவாசனின் சக்கரம் கையில் இருப்பதால் நாடு தனக்கே சொந்தம் என்ற நம்பிக்கை தொண்டைமானுக்கும் ஏற்பட்டது. இருவரும் நாராயணபுரம் திரும்பினர். போர் துவங்கியது. ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் அகத்தியரின் அனுமதியுடன் நாராயணபுரம் சென்றனர். கடும் போரில் மைத்துனன் வசுதானனுக்கு ஆதரவாக ஸ்ரீனிவாசன் களத்தில் நின்றார். ஆனால் தொண்டைமானின் தீவிர பக்தியும் போரில் கொண்ட ஈடுபாடும் அவனது கையையே ஓங்க வைத்தது. தொண்டைமானின் மகனும் இந்த போரில் கலந்து கொண்டான். போரில் வெற்றி பெறும் வேகத்தில் சக்கராயுதத்தை வசுதானன் மீது ஏவினான். அதை ஸ்ரீனிவாசன் தடுத்து தன் மார்பில் தாங்கினார். அவர் மயங்கிவிட்டார். வசுதானன் பதைபதைத்தான். தகவலறிந்து பத்மாவதி ஓடி வந்தாள். கணவரின் மார்பில் தைத்திருந்த சக்கரத்தை எடுத்தாள். ஸ்ரீனிவாசனின் காயத்துக்கு மருந்து தடவினாள். ஸ்ரீனிவாசன் எழுந்தார். நாராயணனையே அழித்து விட்டோமே என தொண்டைமான் பதறினான். பத்மாவதி தன் கணவரிடம், ஸ்ரீமன் நாராயணா, இதென்ன விளையாட்டு? கையில் தவள வேண்டிய சக்கரத்தை மார்பில் தாங்கினீர்களே, இருவருக்கும் உங்களையே பிரித்து தந்த நீங்கள் இந்த சாதாரண மண்ணையும் இருவருக்கும் பிரித்து கொடுத்து விட வேண்டியதுதானே என்றாள். ஸ்ரீனிவாசன் எழுந்தார். தொண்டைமான் அவர் முன்னால் கண்ணீர் மல்க நின்றான். தொண்டைமானே, கலங்க வேண்டாம். முற்பிறவியிலும் நீ எனது பக்தனாக இருந்தாய். அதனால் இப்பிறவியில் அரச குலத்தில் பிறக்க வைத்தேன். முற்பிறவியில் உன் பெயர் ரங்கதாசன். ஒரு பெண்ணை நீ விரும்பினாய், அது நிறைவேறவில்லை. இந்த ஜென்மத்தில் அவளே உனக்கு மனைவியாக வாய்த்தாள். சக்கராயுதம் உம்மிடம் சிறிது காலம் இருந்ததால் பெண்கள் மீதான மயக்கம் தீர்ந்துவிடும். இனி எனக்கு மட்டும் தொண்டு செய்து என் பதமடைவாய். அதுவரை நாராயணபுரத்தை நீயும் வசுதானனும் இணைந்து ஆழ்வீர்களாக என வாழ்த்தினார். பின்னர் தொண்டைமானே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். ஸ்ரீனிவாசன், ஐயனே, உங்களுக்கு உதவ யார் பூமியில் உண்டு? கட்டளையிடுங்கள். என் சிரமே பறிபோனாலும் தாங்கள் இட்ட கட்டளை நிறைவேற்றுவேன் என்றார். தொண்டைமானே, நானும் பத்மாவதியும் அகஸ்தியர் ஆசிரமத்தில் எங்கள் வாசத்தை முடிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. நாங்கள் சேஷாசலம் திரும்புவதற்குள் நீர் எனக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும். வராக சுவாமி எனக்கு கொடுத்த நிலம் அங்கிருக்கிறது. அங்கே கோயில் எழுப்பலாம். கலியுகம் முடியும் வரை நான் அங்கே தங்குவேன் என்றார். தொண்டைமான் அதை ஏற்றான். ஸ்ரீனிவாசனுக்கு கோயில் கட்டும் பணியை பறையறைந்து அறிவித்தான். தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவை அழைத்தான். சேஷாசலத்தில் அழகிய கோயில் எழுப்பப்பட்டது. அதுவே நாம் இன்று காணும் திருப்பதி மலை கோயில். நாளைக்கு மறுபடியும் என்னன்னு பார்க்கலாம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.